வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு நடுகை, அதாவது என்னுடைய வீட்டு தோட்டத்தில் வந்து உருளைக்கிழங்கு நடுகையை எப்படியெல்லாம் செய்தேன், எப்படியெல்லாம் அதை பதப்படுத்தினேன், எப்படியெல்லாம் மேடை அமைத்தேன் என்றதை பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு, அதாவது என்னுடைய தோட்டத்துக்கு முன்னுக்குள்ள ஒரு பாட்டி, பவுலா பாட்டின்னு சொல்கிற அவனுடைய வீட்டில் தான் இந்த மரம் சும்மா பூத்து குலுங்கி போய் நிற்கிது. தன்னுடைய வீட்டை அலங்கரிக்கிறதுக்காகவும் இதில் சில கொப்புகளை எல்லாம் வெட்டி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எனக்கும் சில கொப்புகளை வெட்டி அன்பளிப்பாக தந்தார். உன்னுடைய வீட்டிலையும் கொண்டே வாய்யான்னு சொல்லி. பாருங்க, இந்த பூவில் வந்து வண்டுகள் எல்லாம் தேன் குடிக்குது. அப்போ இந்த பாட்டிகிட்ட கேட்டேன், இந்த பூவில் காய்கள் எல்லாம் காய்க்குமா இந்த மரத்திலேன்னு சொல்லி. காய்க்குமானால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அழகுக்காக மட்டுமே இந்த மரத்தை வளர்க்கிறார்கள். அவ்வளோ அழகு, கொள்ளை அழகு. இலை துளிர் காலத்தில் இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே பூத்து குலுங்கி அழகாக காட்சியளிக்கும். பாருங்கோ, எந்த வீட்டையும் கொண்டு வந்து நான் இதை ஒரு சாடிக்கில் வச்சு நல்ல அழகாக இதை அலங்கரிச்சிருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்குது. இதைத்தான் உங்களுக்கு காட்டணுமென்று இருந்தேன். அழகாக பாருங்கோ, அழகாக காட்சியளிக்குது. அவருடைய அன்பான இந்த பரிசு என்னுடைய வீட்டையும் காட்சி அளிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கோ, நாங்கள் எங்களுடைய தோட்டத்துக்கு என்னென்ன ஆயத்தங்களை செய்தோம் என்றதை முதல்ல பார்த்துட்டு உருளைக்கிழங்கு நடுகைக்குள்ள போவோம். பாருங்கோ, இந்த விதைகள் எல்லாத்தையும் நான் இன்றைக்கு போட்டிருக்கிறேன். தோட்டத்திலேயே கொண்டே போட்டிருக்கிறேன். பாருங்கோ, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டும் நான் நடுகை செய்திருக்கிறேன். இது வந்து கண்டுகளாக வேண்டியது. ஏற்கனவே உங்களுக்கு காணொலியில் காட்டியிருந்தேன். நான் கண்டுகள் வேண்டி இருக்கிறேன்னு சொல்லி அதுகள் எல்லாத்தையும் கொண்டே நட்டுட்டேன். பாருங்க, நல்ல வடிவாக அழகாக வளர்ந்து கொண்டு வருகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயங்கள் வச்சுருந்தேன். நான் வெங்காயம், உள்ளி எல்லாம் வச்சுருந்தேன். நான் பாருங்க, சின்ன துளிரெல்லாம் விட்டுருக்கு. சில விதைகளையும் நான் இதில் போட்டிருக்கிறேன். சில விதைகள் வந்து இந்த மாதத்தில் போட்டாலே எங்களுக்கு அழகாக வளர்ந்து வந்துடும். அதற்காக நான் போட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த பிட்சாக்களுக்கெல்லாம் இந்த இலையை போடுவார்கள். பசிலிக்கும் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். அதையும் அங்கங்கே போட்டு நல்ல வடிவாக கீறி சின்ன இதாக கீறி அப்படியே கலந்து மண்ணால் கலந்து விட்டுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் சிரிட்ஸ் லவ்கன்னு சொல்கிறது, அதாவது உள்ளியில் வர்ற அந்த கண்டு நாங்கள் அதை சலாட்டுகளுக்கு பாவிக்கிறது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டிலேயே இன்னும் சில உள்ளி, பாதாம் போன்றவற்றை வீட்டிலும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் மேலதிகமாக வைக்கிறதுக்கு. இந்த உள்ளியை நான் வைக்கிறதுக்கு காரணம் வந்து உள்ளியை வந்து தோட்டத்துக்கு இடையிடையில் நட்டால் ஏற்கனவே நான் வச்சிருக்கிறேன். ஆனால் திரும்பவும் நான் வைக்க போகிறேன். இடையிட வச்சா அந்த பூச்சி தாக்குதல்கள் இருக்காதுன்னு சொல்லிவிடும். அதுக்காக நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். வேர் வந்தோடனே கொண்டே வைப்பேன். இந்த பாதாமையும் நான் ஒருக்கா வச்சு பார்க்க போகிறேன் எப்படி வருகுதுன்னு சொல்லி. அதை எப்படியெல்லாம் பதப்படுத்துகிறேன்னு சொல்லி உங்களுக்கு பின்னால் வருகுது பாருங்க. இது வந்து ஏலக்காய் வந்து இதுவரையும் நான் எப்படி பயிர் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சிலரிடம் கேட்டு தான் அதை அறிஞ்சு கொண்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகு. இந்த மிளகில் வந்து தண்ணிக்குள்ளே ஊறப்படைய போடும்போது மேலால் கொட்டையில் வந்து மிதந்துன்னு சொன்னால் அது பப்பா கொட்டைன்னு சொல்லினோம். ரெண்டபடியாக சில விதைகள் அரைவாசி நான் போட்டதில் அரைவாசி வந்து கிளாஸுக்கு கீழே போயிட்டுது, அரைவாசி வந்து கிளாஸுக்கு மேலே வந்துட்டுது. அப்போ பாருங்க எவ்வளவு கலப்படம் இதில் இருக்குதுன்னு சொல்லி. மிளகு மாதிரி தான் நீ பப்பா கொட்டையும் என்னபடியாக அது மிதந்து வந்தால் பப்பா கொட்டைன்னு சொல்லிச்சினோம். சரி, நான் அந்த பப்பா கொட்டைகள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு மிளகு அப்படியே ஊற வைக்கிறதுக்கான ஆயத்தங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். மிளகு ஏற்கனவே நான் போட்டது கிடையாது. இதுதான் முதல் தடவை நான் செய்து பார்த்துருக்கிறேன். பார்ப்போம், இந்த விதையையும் விதைச்சு பார்ப்போம் மிளகு செடி வருகுதா இல்லையான்னு சொல்லி.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெந்தயம் ஊற வச்சிருக்கிறேன். ஏற்கனவே நான் வெந்தயம் ஊற வச்சு உங்களுக்கு அதை பயிரிட்டு அறுவடை செய்து அதில் ஒரு கடையல் கூட உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நல்ல வரவேற்பு தந்திருக்கிறீர்கள், அதுக்கு நன்றி. இது 2வது தடவையாக இந்த வெந்தயத்தையும் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கோ, மிளகு, ஏலக்காய், வெந்தயம், உள்ளி, பாதாம் இவ்வளவும் தயார் நிலையில் நான் வீட்டில் இப்போ தயார் செய்து வச்சுருக்கிறேன். இனி வெந்தயத்தை அடுத்த நாளே நான் நடுகை செய்ய வேணும். அதை நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த வெந்தய கீரை வந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுண்ட உள்ளி வந்து இன்னும் நடுக செய்யலை, இனித்தான் நான் கொண்டே இதை நட வேணும். அதை நட்ட பிறகு நான் உங்களுக்கு வடிவாக காணொளி மூலம் காட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாமை எப்படி நாங்கள் தயார்படுத்தலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல வந்து அதாவது எங்களோட கைகளை துடைக்கிறதுக்கு பாவிக்கிற பேப்பர், அந்த பேப்பரை எடுத்து வடிவாக தண்ணியால் நான் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு இருக்கிறேன். வடிவாக அதை நனைச்சி போட்டு அதுக்கு மேலே இந்த பாதாம் விதைகளை வந்து அழகாக அடுக்கி போட்டு பாருங்கோ, ஒரு நாள் தான் ஊற வச்சினான். ஆனால் இது அதிக நாள் எடுக்கும் முளை வர்றதுக்கு. ரெண்டபடியாக நான் முதல் பேப்பரில் வடிவாக கொஞ்சம் இடைவெளி விட்டு வடிவாக அதை அடுக்கி கொண்டிருக்கிறேன். பாதாம் வந்து மிகவுமே ஒரு சத்து வாய்ந்த ஒரு பருப்பு என்றது உங்களுக்கு தெரியும். காலையில் ஊற போட்டு இரவில் ஊற போட்டு காலையில எல்லாம் சாப்பிடுவினோம். இப்போ அதை திரும்ப அதுக்கு மேலே ஒரு பேப்பரை போட்டுட்டு நான் அதுக்கும் தண்ணியால் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். கொஞ்சம் கூடவா நாங்கள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்க வேணும். என்னென்னு சொன்னால் இந்த பாதாமுக்கு வந்து ஈரப்பதம் அதிகமாக தேவை. இப்போ இதை வந்து ஒரு பொலித்தீனுக்குள்ளே நான் உள்ளுக்குள்ளே வச்சு அதை மூட போகிறேன். இது ஒரு பொலித்தீன் பேக் மாதிரி நான் இதுக்குள்ளே தான் அதை அப்படியே எடுத்து வச்சு உள்ளுக்குள்ளே மூட போகிறேன். என்னுடைய தோட்ட வேலைகளில் இதுவும் ஒரு சின்ன முயற்சி செய்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே எல்லாம் வச்சிட்டேன். இனி இதை மடித்து போட்டு நான் இந்த தோட்ட விதைகள் ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த எங்களோட வீட்டுக்கு கீழே நான் ஒதுக்கி இருக்கிறேன். அந்த பகுதியில் கொண்டு இதை அழகாக வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ, நான் அந்த உள்ளரங்கத்துக்குள்ளே ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுக்காக சில கண்டுகளையும் வேண்டினான். இது வந்து லீக்ஸ் கண்டு, லீக்ஸ் விதைகளும் நான் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். எனக்கு ஸ்ரீலங்காவிலிருந்தும் லீக்ஸ் விதைகள் வந்தது. இங்கேயும் விதைகள் வேண்டி போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையிலையும் 1-2 கண்டுகளை நான் வேண்டி வச்சுருக்கிறேன்.
அதாவது இது வந்து நான் வாங்கின கடை வந்து மிக்ரோஸ் என்று சொல்லப்படுறது. மிக்ரோஸிலும் வந்து நல்ல தரமான கண்டுகள் எங்களுக்கு கிடைக்கும். லேண்டி மாதிரி தான் இங்கே சுவிஸில் மிக்ரோஸ் என்று சொல்லப்படுற கடையிலும் வந்து தரமான விதைகள், தரமான கண்டுகள், விதம் விதமான எல்லா நாடுகளிலும் கிடைக்கக்கூடிய கண்டுகள் எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம். அதில் சிலவற்றை தான் உங்களுக்கு காட்டுறேன். அதிக நேரம் கிடைக்கல, என்றபடி அதிக நேரம் நான் இதுக்குள்ள மினக்கடையில் அப்படியே லீக்ஸ் கண்டுகளை வேண்டிக் கொண்டு நான் வெளியில் வந்துட்டேன். அப்பப்போ என்னுடைய கண்ணில் எல்லாம் காண்ற காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கேன். அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் இந்த சிரட்டைகள் கிடைக்கும். நாங்களே இப்படி அழகுபடுத்துகிற பாருங்கோ, இந்த நாட்டில் சிரட்டையே இல்லை, சிரட்டையே கிடைக்காது. ஆனால் இவ்வளவு அழகாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது இறக்குமதி செய்து வைத்திருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேணும். அழகான சில காட்சிகளை உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன். இதெல்லாம் தொங்க விடுறது பாருங்க, தொங்க விடைக்கு இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் அந்த தோட்டப்பகுதி, இந்த மிக்ரோஸ் என்று சொல்லப்படுற அந்த கடையின் தோட்டப்பகுதி கடை தான். அந்த விதைகள், அந்த கண்டுகள், அதுக்குரிய அந்த விதைகளை வைத்து வளர்க்குறதுக்குரிய சட்டிகள், அந்த விதைகளை போடுறதுக்கான விதை மண்ணுகள், அலங்கரிப்பதற்கான கல்லுகள் எல்லாம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு கீழே இறங்கி போய்க்க அப்படியே புத்தரை அம்பிட்டுட்டார். புத்தரை கண்டா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கே கண்டாலும் அதை படம் பிடிக்கிறது தான் என்னுடைய வேலை. ஏன்னு சொன்னால் அவருடைய போதனைகள் எல்லாமே அருமையான போதனைகளாகத்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கையும் நான் வேண்டி இருக்கிறேன். இதை வந்து நான் இப்போ வெட்டி ஒரு நாள் வந்து அதை காய வைக்க போகிறேன். அதனுடைய பகுதிகள் வந்து காய வேணும். ரெண்டபடியாக இது நீளமான கிழங்கு, ரெண்டபடியாக இதை ரெண்டாக வெட்டி நான் அதை ஒரு நாள் காய வச்சுட்டு அடுத்த நாள் தான் இதை தோட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறேன். வந்த முளைகளில் படாமல் அவதானமாக ஒரே வெட்டில் வெட்ட வேணும். அப்போ தான் அது சிறப்பாக வரும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ரெண்டபடியாக நான் அந்த விதைகள் எல்லாத்தையும் வெட்டுப்படாமல் அதுக்கேற்ற மாதிரி வெட்டி கொண்டிருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு எப்படி நான் பயிர் செய்கிறேன்ன்றது தான் உங்களுக்கு இந்த காணொளியில் முற்றுமுழுதாக காட்டுறதுக்கு முயற்சி செய்த நான். ரெண்டபடியாக நீங்கள் இதை பார்த்து என்னுடைய விதைப்பு, இந்த உருளைக்கிழங்கு விதைப்பு சரியானது தானா இல்லையான்றதை உங்களோட கொமெண்ட் மூலம் சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறதன் மூலமாக நான் இந்த தோட்டக்கலையில் வளர்ச்சி அடையலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொளிகளை நீங்கள் அதிகமானோர் பார்க்கிறீர்கள், வரவேற்பு தருகிறீர்கள். சிலர் அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீர்களோ என்னவோ தெரியல. என்றபடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொளியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும். பாருங்க இவ்வளவு அழகாக பெரிய பெரிய முளையெல்லாம் வந்திருக்குது. நல்ல வடிவாக முளை வந்திருக்குது. நாங்கள் இதை அழகாக நட்டெடுத்தோம்னு சொன்னால் உண்மையில் பிரயோசனமாகத்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வெட்டி முடிஞ்சுது. இனி நாங்கள் தோட்ட நிலத்துக்கு போவோம் வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு மேடை ஒன்று அமைச்சிருந்தேன் நான். அதுக்கு மேலே நான் வீட்டில் சேகரித்த வெங்காயத்தோல்கள், மிரக்கரை தோல்கள் எல்லாத்தையும் பரவிட்டு அதுக்கு மேலே மண் போட்டுட்டு அதுக்கு அந்த மண் போட்டதுக்கு மேலே தான் அந்த உருளைக்கிழங்கு விதைகளை வச்சுருக்கிறேன். இனி அதை உள்ளுக்கு கொஞ்சம் உள்ளுக்கு போகிற மாதிரியும் வெளியில் அந்த முளைகள் தெரிகிற மாதிரியும் தான் இதை நட வேணும். ரெண்டபடியாக நான் அதை உள்ளுக்கு கொஞ்சமாக அதை அமர்த்திட்டு மண்ணால் அப்படியே கொஞ்சம் சாய்ச்சி விடுறேன். நான் அமைச்ச அந்த மேடை இருக்குத்தானே, அந்த மேடையில் தான் சிறிய மேடை தான், பெரிய அளவில் அமைக்க முடியாட்டிலும் ஓரளவான மேடையை அமைச்சிருக்கிறேன். முதல் மண் போட்டு அதுக்கு மேலே வீட்டு கழிவுகள், அதாவது வெங்காயத்தோல்கள், மிரக்கரை தோல்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போட்டுட்டு தான் நான் அதுக்கு மேலே தான் இந்த உருளைக்கிழங்கு, இந்த முளை வந்த உருளைக்கிழங்குகளை நான் இப்போ நட்டு கொண்டிருக்கிறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கீரைகள் எல்லாம் போட்டிருந்தேன், நான் உள்ளி நட்டிருந்தேன், நான் வெங்காயம் நட்டிருந்தேன், எல்லாமே முளை வந்து அழகாக வந்திருக்கு. அதே நேரத்தில் சில சில பயிர்களையும் நான் நட்டிருக்கிறேன், அதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த காணொளியோட நான் இந்த காணொளிகளை முடிவுக்கு கொண்டு வரேன். இது ஒரு தொடர்ச்சியான காணொளி தான், உங்களுக்கு தொடர்ந்து நான் ஒவ்வொரு கிழமையும் தர்றதுக்கு காத்திருக்கிறேன். இந்த காணொளியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா நான் போடுற காணொளியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த காணொளியை நான் மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன், தோட்ட காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் சுவிஸ்மாலா. நன்றி, வணக்கம்.